Hello friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ரொம்பவே அருமையாகவும் ரொம்பவும் ஈஸியாக நம்ம சப்பாத்திக்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பட்டாணி குருமாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டாணி ஒரு 5 நிமிஷம் நாள் நல்லா கொதித்து வேகட்டும். பச்சை பட்டாணி தான், அதனால் 5 நிமிஷம் நல்லா வெந்ததுன்னா போதும். இதே மெத்தடில் நீங்கள் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கையில் இப்போ எடுத்து பார்க்குறேன், பட்டாணி நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். 5 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். இப்போ பட்டாணியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளித்து விட்டுறலாம் குருமாவை. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன் இவ்வளோ குருமாவுக்கே. இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு 2 சேர்த்துக்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கா நான் பொடிசாக தோல் நீக்கிட்டு கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். உருளைக்கிழங்கு வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா வேக வச்சுருக்க பட்டாணி இதோடு சேர்த்துடலாம். பட்டாணி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். அரை முடி தேங்காய், 5 வெள்ளை பூண்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் குருமா அதிகமாக வேணும்னா தேங்காவை கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சோம்பும் வெள்ளை பூண்டும் சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைக்கும் போது. இப்போ சேர்த்தாச்சு. உப்பு உரப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டுருங்க. கொதி வரட்டும். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பட்டாணி நம்ம ஆல்ரெடி வேக வச்சாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா மலமலன்னு கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா குருமாவில். இதை கலந்து கொடுத்துட்டு இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கறி மசாலா தூள் லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள். குருமாவோடைய மனமே ரொம்பவே அருமையாக இருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரைஸ்க்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த பட்டாணி குருமா. கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு 2 செகண்ட் மட்டும் மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமான பச்சை பட்டாணி குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக அந்த பச்சை பட்டாணி குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.